வணக்கம் இனிய உறவுகளே. இன்றைக்கி பொன்னியின் சமையல் என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தாச்சு. எழுந்ததும் எப்போ போல் என்னவோ அதுதான், அவ்வளோ சாதம் வைக்க வேண்டியது தான். இன்றைக்கி வீட்டில் சிம்பிளாக மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். மோர் குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு பண்ணி பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து அனுப்ப போகிறேன். இன்றைக்கி லஞ்சு அதுதான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் காலையில் எழுந்தோடனே சீரக தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு, அது 2 வேளை தான் முதல் வேலை. காலையில் எழுந்தோடனே சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. தொப்பையை குறைக்கும், உடல் எடையை குறைக்கும். கண்டிப்பாக குடிங்க, நல்லது. இல்லை அப்படியே வீட்டில் பலாக்கொட்டை இருந்தது, சரி அதையும் வச்சுருவோம் அப்படின்ட்டு உல வச்சாச்சு. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டேன். சிம்பிளாக மோர் குழம்பும் வைக்கலாம். தயிர் வாங்கி லைட்டாக சும்மா சிம்பிளாக மோர் குழம்பு வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு கலரி கட்டி கொடுத்துட்டேன். மதிய சாப்பாடு அவங்களுக்கு அதுதான். எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ எனக்கு நேற்று குழம்பு இருந்ததில் காரக்குழம்பு, அதில் கொஞ்சம் சாதத்தை போட்டு கலரி மதியம் லஞ்ச் எடுத்துக்கலாம். எனக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே சாப்பிடுவேன். கலரி அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் இருந்தது வீட்டில், அது 2ஐயும் எடுத்துக்கிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புனேன். கிளம்பி போய் அங்கே போனால் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, பைரவர்கள், அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா பிஸ்கெட் வாங்கி போயிட்டேன். சில நேரம் சமைச்சு எடுத்துகிட்டு போவேன், சில நேரம் பிஸ்கெட்டு, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை. ஸோ வீடியோ எடுக்கிறதுனால அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா அது கூட சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு கொடுக்குறதுல நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதில் ஒரு மன நிறைவு நிறைய கிடைக்கும். அதாவது கடவுளுக்கு எடுத்துகிட்டு போய் காசு கொட்டுறதை விட இந்த மாதிரி ஜீவன்களுக்கு செய்யும்போது கடவுள் அவரே சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். அதுதான் நினச்சோம். அவ்வளோதான், சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். பொண்ணு கூட பைக்கில், பெரியவ கூட பக்கத்தில் தானே இருக்குது. சரி வந்ததுனால அவங்க கூட பைக்கில் கிளம்பிட்டேன். எனக்கு பிறகு செல்ல குட்டிங்க அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏதோ ஒன்று அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டுட்டாங்க. இதோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு ஸ்டாஃப் வேறு வரல. 4 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க வரல. சரி நம்மளும் முடிஞ்சதை நம்ம செய்யலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தவங்க 2 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் வேலையை பார்க்க வேண்டியதான். கலாகலியா ஹெர்பல் ஆயில் எண்ணெய்க்கு ஊற வைக்கிறது, ரெடி பண்ணுறது, வடிகட்டுறது எல்லாமே நான் தான் ரெடி பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான், இதோட போய் நம்ம ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். ஆஃபீஸில் போயாச்சு. எண்ணெய் ஊற வச்சுருந்தேன், அதை வடிகட்டியாச்சு. நம்ம எல்லாமே 10 நாள் 15 நாள் அதுலேயே நல்லா ஊற வச்சு தான் வடிகட்டுறது. எல்லாம் வடிகட்டி முடித்து இதான் இவ்வளோதான். சில்வரண்டா 2 டப்பரா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற வச்சோம்னா அதுக்கப்புறம் வடிகட்டி பேக்கிங்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம், ஸ்டாஃபு. அதை ரெடி பண்ணி அதையும் போட்டுட்டு அவ்வளோதான். இதோட ஈவினிங் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பிடுவேன். வீட்டில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், சாமி கும்பிட்டுட்டு நைட்டு என்னவோ அதை சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தான். இதுதான் வேலை, தினசரி வேலை. நன்றி இனிய உறவுகளே. இதுவரை என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே.